ஹாய் ஆல், இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். செக்ஷன் 2ல் என்ன பார்த்தோம்? அவங்களோட ஸ்கூல் டேஸ் அந்த மெமரியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தாங்க. செக்ஷன் 3 வெற்றி வாஸ் ஸ்ட்ரெயிட் டு ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். ஆசிஃபோட ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க வெற்றி. ஆஸ் ஹீ ரீச்ட் த கேட் த செக்யூரிட்டி ஸ்டாப்ட் ஹிம். கேட்டுக்கு போன அப்புறம் செக்யூரிட்டி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஹூம் டு யூ வாண்ட் டு மீட் சார்? நீங்கள் வந்து யாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி வந்து வெற்றி கிட்ட கேட்டாங்க. வெற்றி நர்வஸ்லி செட், ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப், ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட். நான் வந்து ஆசிஃபை பார்க்கணும், ஆசிஃப் வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்ற மாதிரி நர்வஸ்லி மீன்ஸ் இன் அன் ஆங்ஷியஸ் ஆர் அன்ஈஸி மேனர். அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமாக நர்வஸாக இருக்குது, படப்படான்னு இருக்குது. அதுதான் வந்து நர்வஸ்லி, படப்படப்பாக இருக்குது. அவனை நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணோடனே என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கணும் ஆசிஃபை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றி த செக்யூரிட்டி வாஸ் அஸ்டவுண்டட், ஸோ ஷாக்ட் ஆர் கிரேட்லி சர்ப்ரைஸ்டு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கார், ஷாக்காக. என்னது ஆசிஃப் சாரை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஷாக் ஆகிருக்காரு. மிஸ்டர் ஆசிஃப் இஸ் அவர் எம்டி, எங்களோட எம்டி அவர் ஆசிஃப். ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு மீட் ஹிம்? கரெக்டானா? நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்களா? நீங்கள் வந்து ஆசிஃப் சாரை தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க செக்யூரிட்டி. வெற்றி ஹெசிடேட்டிங்லி செட். ஹெசிடேட்டிங் மீன்ஸ் டு பி ரிலக்டன்ட் ஆர் வெயிட் டு ஆக்ட் பிகாஸ் ஆஃப் ஃபியர். கொஞ்சம் பயம், ஏன்னா ஒரு பெரிய எம்டியாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ நம்ம ஒரு தயக்கம். வெற்றி வந்து ஒரு கொஞ்சம் தயங்கின மாதிரியே, எஸ் ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். கண்டிப்பாக நான் அவனோட ஃப்ரெண்டு தான், நான் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வந்திருக்கேன், சொந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன். த செக்யூரிட்டி செட், செக் வித் த பீப்புள் இன் த ரிசப்ஷன் சார். அதாவது நீங்கள் அந்த ரிசப்ஷனில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட். எனக்கு தெரியல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, நீங்கள் போங்க பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க செக்யூரிட்டி. வெற்றி வாக்டு டு தி ரிசப்ஷனுக்கு போனாங்க. ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்க்டு ஹிம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஓகே, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வெற்றி செட், கேன் ஐ மீட் யுவர் எம்டி? வெற்றி வந்து கேட்குறாங்க, நான் வந்து உங்கள் எம்டியை பார்க்கலாமா? ப்ளீஸ் டெல் ஹிம் வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதாவது ஆசிஃப் உங்கள் எம்டி கிட்ட சொல்லுங்கள், வெற்றி கீழக்குடின்ற பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்காகன்ற மாதிரி சொல்லுறாங்க. சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர். சடனாக என்ன பண்ணாங்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து உட்காந்துருந்து சேர்லேருந்து எழுந்துட்டாங்க. என்னென்னா, த டோர் பிஹைண்ட் வெற்றி ஓப்பன்டு. அந்த இவருங்க வெற்றி இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் ஆச்சு. என்னென்னா, வெற்றி காட் அ பேட் ஆன் ஹிஸ் பேக். அவங்க நின்று பேசிகிட்டு இருக்கும்போது தன்னோட பேக்கில் ஒரு சின்னதாக பேட்டனும் போது ஒரு லைட்டாக தட்டுறாங்க. ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ, ஐ சா யூ த்ரூ த சிசிடிவி கேமரா செட் ஆசிஃப். ஸோ ஆசிஃப் வந்து சிசிடிவி கேமராலேருந்து ரூமில் பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு, ஓகே கடைசியில் என்னை நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக அப்படியே பேக்கில் தட்டுறாங்க ஒரு சந்தோஷமாக. அதை அவங்க ஆசிஃபை பார்த்து தான் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டே எழுந்துக்கிறாங்க. ஓ சார் எம்டி வராரு, ரூம் கதவு திறந்து அப்படின்ற மாதிரி எழுந்திக்கிறாங்க. வெற்றி வாஸ் dumbfounded means speechless with amazement. அப்படியே சந்தோஷம், ஒரு ஆச்சரியம். அவங்களுக்கு பேச்சு கூட வரல வெற்றிக்கு. ஏன்னா வந்து நம்மளை பார்ப்பானா, பேசுவாங்களா, நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல பெரிய ஸ்டேஜில் இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு எவ்வளோ குழப்பத்தோடு தயங்கி வந்ததுக்கு ஆஸ் யூஷுவல் அப்படியே பழைய ஃப்ரெண்ட்ஷிப் மனசில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு வந்தது. அவங்களுக்கு ஸ்பீச்லெஸ், வார்த்தையே இல்லை, அவ்வளோ சந்தோஷம். வெற்றி gathered, no Asif, I never got the chance to visit Chennai. ஸோ வெற்றி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஆசிஃப் எனக்கு வந்து சான்ஸே கிடைக்கல சென்னைக்கு வரதுக்கு, வேறு ஏதாவது ஆப்ஷன் அந்த மாதிரி. now I have come to attend my friend's wedding. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வந்தேன். ஸோ I thought I would come to meet you. ஸோ உன்னை வந்து மீட் பண்ணலான்ற மாதிரி நான் நினச்சேன். தே ஸ்போக் அபவுட் தேர் ஸ்கூல் டேஸ் அண்ட் த ஃபன் தே ஹேட். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் டேஸில் என்னென்னலாம் ஜாலியாக இருந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்க, அந்த மாதிரி அரட்டை அடிச்சது அது மாதிரி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. தென் தே டிஸ்கஸ்ட் தேர் பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன ஆச்சு, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆசிஃப் டுக் வெற்றி டு ஹிஸ் ஹோம் ஃபார் லஞ்ச். ஆசிஃப் வந்து வெற்றியை வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க.
வெற்றி was surprised to see that everyone knows him. வெற்றிக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து இவரை தெரிஞ்சிருக்கு. ஆசிஃப்ஸ் wife said, we all know you, but this is the first time we are meeting you in person. அதாவது ஆசிஃபோட ஒய்ஃப் சொல்கிறாங்களாம் வெற்றிக்கிட்ட, எங்கள் எல்லாருக்கும் உங்களை தெரியும், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறது. பட் உங்களை பற்றி எல்லாமே அவர் பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் உங்களை மீட் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. He stayed till the evening and Asif dropped him in the railway station. ஈவினிங் வரைக்கும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. ஸோ ஆசிஃப் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. வெற்றி reached home and told his wife everything in detail. ஸோ வெற்றி வந்து வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆசிஃப் பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இது மாதிரிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கு போனதெல்லாம். She knew her husband, so she didn't ask anything else. தன்னோட ஹஸ்பண்டை பற்றி தெரியும், ஸோ அதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்கல அவங்க ஒய்ஃபு. 2 days later, 2 நாள் கழித்து வெற்றி ரிசீவ்ட் எ கால், ஒரு கால் வந்தது, ஃபோன் கால் வந்தது. am I speaking to வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு கால் வந்தது. நான் வந்து வெற்றி கிட்ட தான் பேசுகிறேனான்னு அந்த காலில் பேசுகிறாங்க. வெற்றி செட் எஸ், ஆமாம் சொல்லுங்கள், நான் வெற்றி தான் பேசுகிறேன். த வாய்ஸ் செட், அவர் எம்டி மிஸ்டர் ஆசிஃப் ஹேஸ் அசைன்ட் எ ப்ராஜெக்ட் டு யூ. ஸோ அந்த வாய்ஸ், அதாவது ஃபோன் காலில் பேசினாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாய்ஸ் செட், அவர் எம்டி, எங்களோட எம்டி ஆசிஃப் சார் வந்து உங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ, உங்களை அவர் மீட் பண்ணணுமா. வில் யூ ஏபிள் டு கம் டு சென்னை, உங்களால் சென்னைக்கு வர முடியுமா. வெற்றி couldn't believe it, அவரால் நம்பவே முடியல. அப்படியே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஜஸ்ட்டு அவரை வந்து எவ்வளோ தயங்கி போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கலாமா வேண்டாமா, ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு, தனக்கான ஒரு ப்ராஜெக்டே வந்து அசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. திஸ் இஸ் அபவுட் தட் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.